வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் சிட்னி, ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள் புன்னையா, என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அரஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். மத்திய கிழக்கு நிலைமை தொடர்ந்தும் ஒரு அமைதியான சூழ்நிலையிலே போகிறது. தொடர்ந்து 4வது நாளாக யாரும் தாக்குதல்கள் எதுவும் நடத்தப்படவில்லை. ஒரு அமைதியான சூழல் நிலவுகிறது. ஆனா அதே நேரத்திலே இன்னும் ஒரு தாக்குதலுக்கான தயார்படுத்தல்கள்லாம் நடைபெறுவதாக சந்தேகம் நிலவுகிறது. இதற்கு பின்னாலே இரகசியமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சில திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்ற தகவல்கள் வருகின்றன. இப்ப மத்திய கிழக்கு நிலைமையை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள். மத்திய கிழக்குல இப்ப 3-4 நாட்களாக நினைக்கிறேன். இப்ப 4வது நாள் போர் அமைதியாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தவில்லை. ஆனாலும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான உதாரணமாக ஈராக்கில் இன்றும் இந்த படையினர் அதாவது ஈராக்கிலே இருக்கின்ற அமெரிக்கா ஆதரவு படையினர், குர்திஸ்தான் படையினர் ஆயுத கிடங்கு இன்று தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்கா ஈரான் கப்பல்களை தடுப்பதால் தங்கள் மீதான அந்த தடுப்பதால் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அதனை தாங்கள் ஒரு போரின் விரிவாக்கமாகவே அதனை பார்ப்போம் என்றும் ஈரான் கூறியிருக்கிறது. இந்த கஸ்பியன் கடல் பகுதி உங்களுக்கு தெரியும். ஈரான் கடற்பகுதி மீது உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதல் கப்பல் மீது அதில் ஒரு மாலுமி கொல்லப்பட்டிருந்தார். இப்போது ரஷ்யா கூறியிருக்கின்றது அது ஈரான் மீதான போர் பிரகடனம் என்று கூறியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தொலைவில் வைத்து உக்ரைனிலிருந்து அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. ஈரான் இப்போது கூறியிருக்கின்றது தங்களுக்கு அடுத்த இன்னொரு களமுனை திறந்திருப்பதாகத்தான் கூறுகின்றது. செலன்ஸ்கியை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்னர் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை மகிழ்விப்பதற்காக இவ்வாறான ஒரு தாக்குதலை செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த 2 வாரங்கள், அதாவது ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலும் இடம்பெற்ற சமரில் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட $20 பில்லியன் வரை சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஈரான் மதிப்பிட்டிருக்கின்றது. அதே சமயம் ஒட்டுமொத்தமாக ஈரானுடன் நடந்த போரில் இதுவரையில் 624 அமெரிக்க படையினர் காயமடைந்திருப்பதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் 18 படையினர் இறந்திருக்கிறார்கள் அமெரிக்காவினது என்று கூறினாலும் அமெரிக்கா இப்போது கூறுகிறது அது 14 போர் நிறுத்தத்துக்கு முன்னர், 4 போர் நிறுத்தத்துக்கு பின்னர். அப்ப 2ஐயும் கூட்டக்கூடாது, பிரிம்பாகத்தான் பார்க்க வேண்டும் என்று தங்கள் படையினரின் இழப்புகளை குறைத்து மதிப்பிடுவதற்காக. இது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்னென்று சொன்னால் அந்த எவ்வாறு சிந்திக்கிறார்கள் அந்த இழப்பை குறைத்து காட்டுவதற்கு பல ஊடகங்கள் அதனை போட்டிருக்கிறார்கள். இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 தரப்பு, இப்ப இஸ்ரேலிய அதிபர் இஸ்ரேலின் பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்துடன் தான் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. முதலில் இந்த 2 வாரங்களுக்கு முன்னர் செல்வதாக இருந்தது. அப்போது செல்வதற்கு முன்னர் தான் ட்ரம்ப் கூறியிருந்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தான் ஈரான் மீது நடத்த போகிறேன் என்று சொல்லி. அதற்கு பிறகும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 நாட்களுக்கு முதல் கதைத்திருந்தோம். அமெரிக்கா ஒரு நாளைக்கு 400 தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்துகிறதாக. நேற்று நீங்கள் கூட சொல்லியிருந்தீர்கள் படையினரை குவிக்கிறார்கள், மேற்கு ஆசியாவில் விமானங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி. இப்போது பெஞ்சமின் நெத்தனியாகு அங்கு போயிருக்கும் போது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இராணுவ திட்டத்துடன் சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் அதே சமயம் ஈரானுடன் ஜப்பான் வெளிவார அமைச்சர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் இந்த ஹோர்முஸ் நீரிணையூடான எண்ணெய் போக்குவரத்து இப்ப செங்கடலும் மூடப்பட்டு இருப்பதால் மிக பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த ஈரானுடனான பேச்சுக்களை நடத்தி அதை திறப்பதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற அதே சமயம் ஓமான்
இந்த ஹோமோஸ் நீரிணை இந்த எதிர்கால திட்டம் தொடர்பான வரைவை வந்து ஈரானிடம் சமர்ப்பித்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதை ஈரான் ஒப்புக்கொண்டதா, அதில் என்னென்ன இருக்கிறது என்பது தொடர்பாக இருதரப்பும் இன்னும் எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை. இதுல நேற்று அந்த செய்தியை கூற நான் தவறிவிட்டேன். என்னவென்றால், ஈரான் வந்து ஏதோ ஒரு வகையிலே என்ன தடைகள் இருந்தாலும் எண்ணெய் வியாபாரத்தை செய்து கொண்டால் இருக்கிறது. அதற்கு முக்கியமாக பாவிக்கப்படுகின்ற அந்த பணமாற்று ஊடகமாக நாங்கள் முன்னர் இந்த நிகழ்விலே குறிப்பிட்டிருந்தோம். அந்த ஸ்விஃப்ட் என்கின்ற வங்கி முறைமை ஈரானுக்கு தடை செய்யப்பட்டிருப்பதனால் அவர்கள் கிரிப்டோ கரன்சி மற்றும் முடிந்த வகையில் எல்லாம் பாவிக்கிறார்கள் என்று சொல்லி, அவ்வாறு இந்த இடைத்தரகர்கள் பணம் அனுப்புவர்கள், இங்கே நாங்கள் சொல்லுவோம் உண்டியல் என்பது போல அனுப்புவர்களினால் கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அளவுக்கு அந்த இந்தாரான பணப்பரிமாற்றங்கள்ல ஊழல் நடந்திருக்குது. இத்தனைக்கும் ஈரான் அரசு சார்பான நிறுவனங்கள், அரசு சார்பில் உள்ள அதிகாரிகள் சேர்ந்து 1.6 பில்லியன் டாலர், நான் உண்மையான ஞாபகம் இருக்கும், $1 இன்றைக்கு 13,75,000 ஈரான் ரியாலுக்கு போகின்றது என்றால் 1.6 பில்லியன் என்பது மிகப்பெரிய பணத்தொகை அங்கே. அப்போ அது இப்பொழுது அவர்களை ஈரான் அரசு கைது செய்திருக்கிறது. உண்மையாக எவ்வாறு அந்த பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்றால், இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்ப நாங்கள் வெளிநாடுகள்ல இருந்து ஊருக்கு காசு அனுப்புறேன்னா உண்டியல் முறையில் அனுப்புறோம். நாங்கள் நினைக்கிறது உண்டியல் முறையில் அனுப்புறோங்க, பேங்க்ல காசு போய் சேருது என்று. உண்மையா அந்த உண்டியல் முறை என்ன நடக்குன்றது நான் அதுல சொல்றது நல்ல நினைக்கிறேன். இப்ப அது கட்டாயமான ஒரு தேவையும் இருக்குது. என்னன்னா, இந்த இலங்கையில டின் நம்பர் ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க என்றதை நினைக்கிறதுக்கு விரும்புறேன். இங்க நாங்கள் கொண்டு போய் இந்த பணப்பரிமாற்றமாக்கிட்ட காசை கொடுத்தால் அங்க வங்கியில விழுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இல்லை. அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இன்னொரு 3வது ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கொண்டு போய் வங்கியில பணத்தை போடுகிறார்கள். அது ஏடிஎம் மிஷின்ல போடுகிறார்கள். அது வங்கியில சென்று ஒரு ஆளுடைய கணக்குல யாரும் பணம் எடுக்க முடியாத பணத்தை போடலாம். ஆனால் இந்த பணப்பரிமாற்ற முறை உத்தியோகபூர்வமான முறை அல்ல, அது நிதி செலவை மணி லாண்டரிங் என்பதற்குள்ளான் வருகிறது. அது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், இங்கே நான் உண்டியல் செய்பவர்கள் யாராவது என்னுடன் கோரிக்கை கூடும், ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லுகிறேன். இங்கே நாங்கள் உண்டியல்காரரிடம் கொண்டே கொடுக்கின்ற பணத்தை அவர்கள் வாங்கி இங்கே அந்த வெளிநாடுகளில் இருந்து, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து இங்கே கருப்பு பணத்தை இங்கே கொண்டு வர வேண்டியவர்களுக்கு இங்கே அங்க இலங்கையில அந்த இந்தியாவில பணத்தை அங்க கொடுக்க, இங்கே அவர்களுக்கு டாலர்ஸ்ல கொடுப்பதற்கான ஒரு உத்தியோக பெற்ற ஒரு அதை தங்கிற மணிச்செலவை என்று சொல்லி, அதாவது மணி லாண்டரிங்குள்ள வருகிறது. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இலங்கை அரசாங்கம் போன ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டின் கட்டாயம், அதாவது டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்பதை கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். அந்த டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் படி இனிமேல் உங்களுக்கு வங்கி கணக்கு திறக்கிறதோ இல்ல இருக்கிற வங்கி கணக்கோ எல்லாத்துக்கும் ஒரு டிஐஎனோட இணைக்கிறார்கள், டின் நம்பரோட இணைக்கிறார்கள். நீங்க ஒரு வீடு வாங்குறதோ காணி வாங்குறதோ இல்ல உங்களோட வங்கி கணக்கு காசு வந்தாலும் எல்லாமோ நீங்கள் ட்ராக் பண்ணப்படுவீர்கள், நீங்கள் தேடப்படுவீர்கள், உங்களை அறியப்படுவீர்கள். அப்ப இப்ப முந்தையெல்லாம் கனவேர் போய் ஊர்ல வீடு வாங்குறவ அவைக்கு வச்சேரம் இலங்கையில சிட்டிசன்ஷிப்பை இழந்து போட்டு போய் அவை கனடாவோ அல்லது லண்டன் சிட்டிசனா இருந்துன்னு போய் ஊர்ல வீடு வாங்கினோம். ஆனா இனிமே வாங்கிக்கல, ஒரு யாருன்னு தேடி பார்க்கல. இப்ப கேட்கிறான் அந்த டின் நம்பர்ல நீங்கள் யார், எந்த நாட்டு சிட்டிசன், டுவால் சிட்டிசனா, அப்படி இல்லைன்னா நாங்கள் வெளிநாட்டுக்காரரா பார்க்கப்பட்டு வெளிநாட்டுக்காரருக்கு வேற கிட்டத்தட்ட 2 மடங்கு நினைக்கிறேன் சொத்துக்கள் வாங்குறதுக்கு. இப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. இந்த பணப்பரிமாற்றம் செய்கிற ஆட்கள் இனிமேல் இந்த உண்டியலை தவிர்த்து நேரடியாக வங்கிகளினூடாக அல்லது உத்தியோகபூர்வமாக பணம் நேரடியாக வங்கிகளுக்கு மாற்றுறவர்களுக்கு நட்டும் ஊடாக அனுப்புவது சிறந்தது. என்னென்னா, நீங்கள் அனுப்புற காசின் மூலம் நீங்கள் போடுற வங்கி கணக்கு நீங்கள் யார் அனுப்புறீங்கன்றது உங்களுக்கு அந்த டின் நம்பர் இப்ப எல்லாருக்கும் கட்டாயம். 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் நீங்க வரி கட்டுறீங்களா இல்லையோ கட்டாயம் பண்ணிட்டாங்க. அதை வச்சு என்னத்தை தேடுறாங்கன்னா, இந்த யாருக்கு எவ்வளவு காசு வருது, என்னென்ன சொத்து இருக்குது, யார் வாகனம் வாங்குறார். இப்போ ஒரு ஆள் வாகனம் வாங்கிட்டார் 1.5 கோடி ரூபாய்க்குண்டா கொஞ்ச நாள்ல டாக்ஸ் ஓடி போயிருது. உங்களுக்கு எப்படி ஒரு வருமானம் உழைச்சதா டாக்ஸ் கட்ட கொள்ள இல்லை, 1.5 கோடி ரூபாய் இங்கே இருந்து வந்தது வாகனம் வாங்குறதுக்கு. 10 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறதுனால இந்த பணம் எங்கே இருந்து வந்தது. அப்படி வேணா அதுக்கு வருமான வரியை கட்டணம் கேட்கறதுக்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டாச்சு. அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இலங்கை முழுவதும் அதை அமல்படுத்துகிறார்கள். அதை முக்கியமாக அந்த பாதுகாப்பு அமைச்சு எங்களுடைய ஐடென்டி கார்டுக்கு தானே என்ஐசி என்கிற அந்த அடையாள அட்டையை வச்சு பாதுகாப்பு அமைச்சு அந்த பாதுகாப்பு சண்டை நடக்கிற காலங்கள்ல அதை வச்சு எல்லாரையும் ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு டேட்டா பேஸை உருவாக்குனதை வச்சுக்கொண்டு இப்ப அரசாங்கம் அதை வச்சுக்கொண்டு டின் நம்பருக்குள்ள அந்த அடையாள அட்டையை வச்சுக்கொண்டு டின் நம்பருக்குள்ள வந்து இப்ப உங்களை பற்றி இப்ப இலங்கையில போய் உங்களோட அடையாள அட்டையை கொடுத்தா எங்க பேங்க்ல என்னென்ன கணக்கு இருக்குது, டாக்ஸ் பேயர் நம்பர் என்ன உங்களோட, அல்லது வாகனம் வாங்குறீங்களா, வீடு வாங்குறீங்களா, எல்லாமே வர்றது மாதிரி இப்போ ட்ராக் பண்றாங்களா. அவை நாங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் தொடர்பில்லாமல் இருந்தாலும் மக்களுக்கான ஒரு தகவலாக கூறுகிறேன். அதுதான் இப்பொழுது ஈரானில் நடைபெற்றது. ஈரானுக்கு உத்தியோகபூர்வமாக இந்த இது என்ன செய்ய முடியாது, இந்த பணப்பரிமாற்றம் செய்ய முடியாது, அந்த இடைத்தரகர்களூடாக செய்ய வழிகிட்டு இருக்கிறார்கள்.
அதனால இந்த இடத்தரகர்கள் நிறைய அரசாங்கத்தை ஏமாற்றி உழைத்திருக்கிறார்கள். அதுவும் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறது. சரி, நாங்கள் இப்பொழுது இந்த சவுதிகளின் சவுதி அரேபியாமான யுத்தம் நின்றது மாதிரி தெரியவில்லை. அது என்ன கூறுகிறார்கள் சொன்னால், இந்த 2022ஆம் ஆண்டு சவுதிகளுக்கும் சவுதி அரேபியாவுக்கும், அதாவது ஏமன் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டதாகவும், ஆனால் சவுதி அதை மதிப்பதாக இல்லையாகவும் நிறைய பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறது. அவ்வப்போது விமான தாக்குதல்கள் நடத்துகின்றது என்ற செய்திகள் வருகின்றன. பொருளாதார தடைகளை அகற்றி விமான தாக்குதல்களை நிறுத்தப்படும் வரை தங்கள் தாக்குதல் தொடரும் என்று சவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி சொல்லுங்கள். இப்ப சவுதிகளின் தாக்குதல் நிலைமை எவ்வாறு இருக்கிறது, பாதிப்புகள் என்ன என்பது? உண்மைதான். நீங்கள் கூறியது போல இலங்கையின் அந்த விவகாரத்தில் இப்போ இன்று இந்த வாரம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். IMF கூறியிருக்கிறது, நீங்கள் இலங்கையில் கவுன்சில் இங்க வீடுகளுக்கு டாக்ஸ் வாங்குவது போல நீங்கள் அங்கு டாக்ஸ் வாங்க வேண்டும். அரசாங்கம் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ப்ராப்பரா இப்ப சோலை வரி என்று முந்தி கட்டுபவர்கள், ஆனால் இனி ப்ராப்பராக வாங்குவார். அமெரிக்கா மேற்குலகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் மக்கள் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கங்களுக்கு அமெரிக்கா அதிக வரிகளை போட்டு பணத்தை பிழிஞ்செடுத்துக் கொண்டு, அது உங்களுக்கு தேவையான மக்களிடம் ஒரு வரியை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அதுதான் இந்தியாவில இன்னும் மோசமாக இருக்கிறது. இந்தியாவில வரிக்கு மேல் வரி என்று சொல்றாங்க. அப்ப நீங்கள் கேட்டது போல இந்த ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது கிட்டத்தட்ட 8 வருடம் இந்த அன்சரல்லா அமைப்புக்கும் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணிகளுக்கும் இடையிலான போர் இடம்பெற்றிருந்தது. அதில் ஒரு வெற்றி இல்லாமல் தான் அந்த போர் ஒரு பேச்சுவார்த்தையுடன் முடிவடைந்திருந்தது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போது அன்சரல்லா அமைப்பு வந்து சவுதி அரேபியாவின் எண்ணெய் குதங்களை தாக்கி இருக்கிறது. இன்று வருகின்ற தகவல்களின் அடிப்படையில் வந்து இந்த சவுதி அரேபியாவின் எண்ணெய் குதம் மீதான தாக்குதலில் கிட்டத்தட்ட அந்த நேற்று நாங்கள் சொன்ன 2 நாட்களாக எரிந்து கொண்டிருந்தது என்று சொன்னோம். யாசான் பகுதியில் இருக்கின்ற அரம்கோ நிறுவனத்தின் ஒரு யாசான் பகுதியில் இருக்கின்ற ஒரு சைட், அது கிட்டத்தட்ட 4 லட்சம் பீப்பா எண்ணெய்களை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யக்கூடியது என்று சொல்லியும் இப்போது அது மூடப்பட்டு விட்டது. அது இனி பல வருடங்கள் எடுக்கும் என்று சொல்கிறார்கள். அது திருப்ப இயக்க நிலைக்கு கொண்டு வருவதற்கு என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த செங்கடலின் ஊடாக செல்கின்ற சவுதி அரேபியாவின் எண்ணெயின் அளவும் வந்து 50% குறைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்போ கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது 3.87 மில்லியன் பேரல்கள் தான் அதுவும் சீனா வாங்கி இருக்கின்றது. இந்த அதாவது செங்கடல் மூடப்பட்ட பிறகு சீனாவின் 4 கப்பல்கள் மட்டும்தான் அதுக்களால் போயிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். மற்றது சரக்கு கப்பல்களும் போயிருக்கின்றது, ஆனால் எண்ணெய் கப்பல்கள் 4 போயிருக்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் சீனா கூறியிருக்கின்றது தாங்கள் ஹூதிஸ் அமைப்புடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தங்கள் கப்பல்களை அதற்குள்ளால் கொண்டு வருவதற்கு, ஆனால் அவர்களுடைய கப்பலும் என்னென்று சொன்னால் சவுதி அரேபியாவின் எண்ணெயைத்தான் வாங்கி கொண்டு வருகிறது. அப்ப அவர்கள் கொண்டு வருவதால் சவுதி அரேபியாவுக்கு அந்த ஒரு பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறது என்றபடியால் சீனாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ஒரு நெருக்கத்தையும் அது கொண்டு வரும். இதே நேரம் பைப் லைனை தாக்கி இருந்தார்கள் நேற்று. நாங்கள் நேற்று பேசியிருந்தோம் 1200 கிலோமீட்டர் நீளமான பைப் லைன். அதிலும் வந்து கிட்டத்தட்ட 250 பேரல் பெர் டே கொண்டு போகிற ஒரு சிஸ்டத்துல வந்து தடங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த அதாவது ஹூதிஸை பொறுத்தவரையில் அவர்கள் இன்னும் அவர்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ஒரு சுமூகமான நிலை ஏற்படவில்லை. இப்ப ஈரான் அமெரிக்கா தாக்கினால்தான் ஈரான் தாக்கும். ஆனால் ஹூதிஸ் அமைப்பினருக்கும் யாருக்கும் எந்த உடன்பாடும் இல்லை என்றபடியால் அந்த தாக்குதல் தொடரும் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது சவுதி அரேபியாவுக்கு. இப்ப சவுதி அரேபியா வீழ்ச்சி அடைந்தால் வந்து பெட்ரோல் டாலர் ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் நேற்று கழிச்சது போல பல பிரச்சனைகள் இந்த வளைகுடா நாடுகளில் ஏற்படலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஈரான் அதை பேசாமல் விட்டிருக்கின்றது என்று சொன்னால் ஈரான் கூறுகிறது அது தங்களுக்கும் அதுக்கும் தொடர்பில்லை என்று கூறுகிறார்கள். இப்ப உதாரணமாக உக்ரைனை நேட்டோ எவ்வாறு கையாளுகிறதோ அதே போல ரஷ்யா ஈரானை கையாளுகிறது, ஈரான் ஹூதிஸ்களை கையாளுகிறது, ஈரான் ஹிஸ்புல்லாக்களை கையாளுகிறது என்று சொல்லி ஒரு வலையமைப்பாக இயங்குகிறார்கள். இந்த இடத்துல இது நாங்கள் கூறுவதன் மூலம் யாராவது தாங்கள் தவறாக கூட இந்த கூற்றை பார்க்கலாம். ஒரே மதத்தை சார்ந்த, அதாவது மார்க்கத்தை சார்ந்த நாடுகள்லாம் இந்த மத்திய கிழக்கில் இருக்கின்றன. ஆனால்
அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்குள்ளேயே மோதலை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு அந்த மாறி மாறி நாடுகள் தாக்கப்படுவதும் அழிவு நடைபெறுவதையும் கச்சிதமாக இந்த மேற்குலகம் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏன் அவர்களுக்குள்ளே நாங்கள் ஒற்றுமையாகிவிட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் வராது என்பதை ஏன் அவர்கள் உணரவில்லை? அந்த இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்குள்ளே இந்த இனியாவது புரிந்து கொண்டு எங்களுக்குள்ளே நாங்கள் சண்டை பிடிக்க கூடாது. அதிலே கூட 2 பிரிவு, சன்னி முஸ்லீம்கள், ஷியா முஸ்லீம்கள் என்று அதுக்காக கூட சண்டை பிடிப்பதாகவும் சில நேரங்களில் சண்டை பிடிக்கிறார்களா முரண்படுகிறார்களா தெரியவில்லை. ஆனால் இப்போது நடக்கிற சண்டையிலே முரண்பட்டு நிற்கிறார்கள் அல்லவா பக்கம் பக்கமாக. யமன் என்ற ஒரு பக்கம், ஈரான் ஒரு பக்கம், அங்கால மற்ற நாடுகள் வேறு பக்கமாக அமெரிக்கா சார்பாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த இஸ்ரேலால அதே பாலஸ்தீனத்துல எவ்வளவோ மக்கள் கொல்லப்பட்டு துரத்தப்பட்டு வாழ்விடங்கள்ல இருந்து துரத்தப்பட்டு எவ்வளவோ சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறதும் இதே மக்களுக்கு தான். ஆனால் அதே அமெரிக்காவோட சேர்ந்த இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கின்ற நாடுகளும் அருகில் இருக்கு. இதை பற்றி கொஞ்சம் ஒரு சிறியான விளக்கம் ஒன்றை கொடுங்களேன். மேற்குலகத்தின் அவர்களின் அது அவர்களோட ஜீனில ஊறி போறதோ அல்லது பரம்பரையாக ஊறி போறதோ தெரியாது. அவர்களோட அந்த காலம் தொடக்கமே இதுதான் அவர்களோட திட்டம். நினைக்கிறேன் பிரித்தாளம் தந்திரம் என்று சொல்லி ஒன்று பிரித்தாளம் தந்திரம். அங்க இந்த நாடுகளை அவர்கள் காலனித்துவத்தின் கீழ் வைத்திருந்த போது கூட அவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். ஆனால் அதை செயற்படுத்தினது உள்ளூர் ஆக்கள் தான். என்னன்னு சொன்னால் அதுக்கு பிரிவினை, அவரை வரவிடக்கூடாது இவரை வரக்கூடாது, அதை அவர்கள் தான் மறைமுகமாக வளர்த்து விட்டது. அவர்கள் தான் வளர்த்து விட்டது. இங்கேயும் 2 வருடங்களுக்கு முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. சுவிட்சர்லாந்தில் ஒரு தமிழர்கள் தொடர்பான ஒரு புத்தகம் எழுதியிருந்தார்கள். சுவிட்சர்லாந்து அரசு சார்பாகத்தான் அது வெளியிடப்பட்டது. 2007ஆம் ஆண்டு எழுதப்பட்டது முதலில். பிறகு 2024ஆம் ஆண்டு அதை கொண்டு வந்தார். அதை இரகசியமாக 5-6 தமிழர்களை வைத்துக் கொண்டு சுவிஸ் அரசின் நிதி அமைப்பின் கீழ் செய்யப்பட்டது. அது ஒரு அமைப்புகளால் எனக்கு அந்த புத்தகத்தை தந்தார்கள். இது இருக்கா பாருங்கள் என்றால் அதில் தமிழர்களிடம் 43 சாதிகள் இருப்பதாகவும், புலம்பெயர் தேசத்தில் அதிக சாதிகள் உருவாகி வருவதாகவும், கனடாவில் இருக்கிறவர்கள், வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறவர்கள், ஐரோப்பாவில் இருக்கிறவர்கள், பிரித்தானியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் உயர்ந்தது தாழ்ந்த சாதியாக இப்போது பிரிந்து விட்டார்கள் என்றெல்லாம் இங்கேயே சாதி பிரச்சனையை உருவாக்குற ஒரு புத்தகத்தை எழுதுகிறது சுவிஸ் அரசு என்றால், இந்த இடத்திலே குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஹொலந்தை சேர்ந்த எங்க ஒல்லாந்தரங்களை ஆண்டார்கள் எல்லாம் அந்த காலப்பகுதியிலே ஒல்லாந்தர் ஒரு பாதிரியார் ஒரு அறிஞர் எழுதின ஒரு புத்தகத்திலே சிங்களவருடைய சாதி பிரச்சனை, தமிழர்களுக்குள்ள உள்ள சாதி பிரச்சனை எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதியிருக்கிறார். அதை விட இந்த சிங்களவர்களிலே அந்த விருந்தினர்களுக்கு வரவேற்பு என்கின்ற ஒரு மோசமான கலாச்சாரம் இருந்ததையும் அவர் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறார். அதை இப்பொழுது இந்த காலத்திலே கூட சுவிஸ் அரசாங்கம் நான் நினைக்கிறேன் தகவல்களை திரட்டுகிறார்கள் என்று நினைக்கிறேன். கூறுங்கள் தொடர்ந்து. இல்ல அவ்வாறு அது ஏனென்று சொன்னால் இந்த புலம்பெயர் தேசத்துக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு, ஒரு ஒற்றுமையை கொண்டு வராமல் விடுவதற்கு, அதை பிறகு நான் ஊடகத்தில் கதைத்த பிற்பாடு பெருமளவானவர்கள் என்னுடன் தொலைபேசியில் பேசியிருந்தார்கள். அதற்கு பிறகு சுவிஸ் அரசு அவர்களை கூப்பிட்டு கேட்டிருக்கிறது இந்த புத்தகம் என்று வெளியில் போனது என்று சொல்லி. ஏனென்றால் அவர்கள் அதுக்கு முதல் தான் வெளியிட்டிருந்தார்கள். ஒரு 4-5 தமிழர்கிட்ட கொடுத்துட்டு தமிழரும் சேர்ந்து இதை பார்த்தவை என்று சொல்லி வெளியிட்டு விட்டால் சரி என்றுதான் யோசிக்கிறார். அதே போலதான் இவர்களுக்கு இதுதான் தந்திரம், பிரித்தாளுகின்ற தந்திரம். ஈராக்கையும் ஈரானையும் கொடுவி விட்டார்கள். அதில் எத்தனையோ லட்சம் பேர் இறந்தார்கள். இப்ப ஆப்பிரிக்க நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம். ஆப்பிரிக்க நாடுகளில் அப்படித்தான். அதே போலதான் அன்றைக்கு கடாபியின் மகனை, இப்ப 2 வருடங்களுக்கு முதல் கடாபியின் மகனை கூட ஒரு கிராமத்தில் வைத்து சுட்டார்கள். அங்கு இருக்கிறவர்களாம் சுட்டார்கள். வடக்கு கூட்டணி, தெற்கு கூட்டணி, மேற்கு கூட்டணி என்று சொல்லி அந்த நாடுகளுக்கு ஒரு பிரிவினையே. ஆனால் தாங்கள் என்னென்று சொன்னால் நேட்டோ என்ற கூட்டமைப்பு, அவர்கள் கூட்டமாகத்தான் இருப்பாங்க, அவர்கள் நட்பாகத்தான் இருப்பாங்க. தாக்குதல் இப்ப ஈராக் சண்டைக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 37 நாடுகள் சேர்ந்து போச்சுது. அப்படித்தான் அவர்கள் நிற்பாங்க. ஆனால் தமிழர்களிடம் ஒரு பண்பு இந்த இடத்துல குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஒரு காலத்துல இங்கிலாந்தும் பிரான்சும் காலம் முழுக்க சண்டை பிடித்தவர்கள், 2ஆம் உலக போர்ல 2 விளிம்பாக இருந்தவன். இப்பொழுது அவர்கள் அதை கற்றுக்கொண்டதுல இருந்து இப்ப மாறிவிட்டார்கள். நாங்கள் எங்களுக்கு அறிவட்டு இழப்புகளை ஏற்படுத்துவாங்க. அந்த ஒரு மாற்றத்தை இப்போது அரபு நாடுகளிலும் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இப்ப இந்த ஈரான் அமெரிக்க போரின் பிற்பாடு
இப்ப மெல்ல மெல்ல அடுத்தடுத்த ஜெனரேஷன் அவர்கள் இந்த போரை பெருசாக விரும்பவும் இல்லை, உயிரிழக்க விரும்பவும் இல்லை என்றபடியால் அவர்கள் ஏன் போராட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்தபடியால் மெல்ல மெல்ல ஒரு மாற்றத்தை இப்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னென்றால், இப்பொழுது இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்புடனும் நினைக்கிறேன் இன்னொருவர் வேன்சன் நினைக்கிறேன் அவருடனும் பூட்டிய அறைக்குள் தான் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ரகசிய பேச்சுவார்த்தையாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருந்து அவர் புறப்படுகின்ற பொழுது வளமையான பென்குரியர் விமானம் அந்த பயணிகள் விமான நிலையத்திலிருந்து புறப்படாமல் ரகசியமாக ஒரு இராணுவ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றதாக தகவல் இருக்கிறது. அவர்கள் எதை செய்தார்களோ அதை இப்ப ஈரான் திருப்பி செய்யும் என்ற பயம் ஒன்று அவர்களுக்கு வந்திருப்பது போல தெரிகிறது. அந்த தகவல்களை கொஞ்சம் விரிவாக கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், அவர் இந்த முறை வெளியே அமெரிக்காவுக்கு செல்லும் போது இந்த வளமையாக பென்கொரியர் விமான நிலையத்திலிருந்து தான் செல்வதுண்டு. ஊடகவியலாளர்களும் அங்கு செல்வார்கள், கேள்விக்கு பதில் எல்லாம் கொடுப்பார். இந்த முறை ஊடகவியலாளர்கள் யாரையும் அழைக்கவில்லை. திடீரென்று ஏர்போர்ட்டை மாற்றி நெவாட்டிம் விமானப்பட தளத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த இரண்டால் லின்சி கிரஹாம் இறந்தது வந்து இப்போது ஒரு மர்மமாகவே இருக்கிறார். எவ்வாறு இறந்தார் என்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது என்றோட எல்லோருக்கும் இப்போது மிகப்பெரிய ஒரு கலக்கமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த மேற்குலக ஊடகங்கள் ஒரு தகவலை வெளியிட்டனர். லின்சி கிரஹாம் உக்ரைனுக்கு போய் வந்து இறந்த பிற்பாடு உக்ரைனுக்கு போறதுக்கு மேற்குலக நாடுகளின் தலைவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று போட்டிருக்கிறார். எனவேதான் இப்ப செலன்ஸ்கி வந்து பிரித்தானியாவுக்கு வந்தார், செலன்ஸ்கி வந்து அமெரிக்காவுக்கு போறார் தவிர. அப்ப இதே நேரத்தில் இன்னொரு தகவலும் வந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பெண் வீரர்கள் 2 இராணுவ தளங்களில் போர் அல்லாத சம்பவமாக இறந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதில் கூறியிருக்கிறார்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை டெல் அவிவ் அருகே உள்ள இராணுவ தளத்தில் இரகசிய, அதாவது இந்த இன்டெலிஜென்ட் யூனிட், புலனாய்வுத்துறையைச் சேர்ந்தவர், புலனாய்வுத்துறையைச் சேர்ந்தவர் பணியாற்றி வந்த சமயம் அவர் திடீரென்று இறந்த சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அதுக்கு முதல் அவருக்கு தனக்கு ஆயுதங்கள் தேவையில்லை என்று கூறியதாகவும் கூறியிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று இன்னும் இல்லை. அதற்கு பிறகு இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு சென்ற அந்த நெவாட்டிம் வான்படை தளத்தில் இன்னொரு பெண் இராணுவ வீரர் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் திங்கட்கிழமை. அதாவது நெத்தன்யாகு போன அன்றுதான் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவரின் உடலில் காயங்கள் இருப்பதாக கூறியிருக்கிறார். அப்ப இது 2 தொடர்பாக என்ன நடந்ததுன்ற தொடர்பாக யாருக்கும் எதுக்கும் தெரியாத நிலைமை. இப்ப நெத்தன்யாகு இரகசியமாக போக வெளிக்கிட்டதும் வந்து அவர்களுக்கு இப்போது விளங்குகிறது, தங்களுடைய உயிர்களுக்கு இப்போது ஆபத்தாக இருக்கிறது. தங்களுடைய படைத்துறை கட்டமைப்புக்குள்ளேயோ புலனாய்வு தங்களுடைய மக்களுக்குள்ளேயோ ஊடுருவி விட்டார்கள், கணிசமான அளவு ஊடுருவி விட்டார்கள் என்ற ஒரு அச்சம் இருப்பது போலதான் தெரிகின்றது. சில சமயங்களில் இறந்தவர்கள் வந்து டபுள் ஏஜென்டாக இருந்தார்களோ அடையாளங்கள். ஏனென்றால் இஸ்ரேலியர்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெருமளவானவர்கள் மாற்றப்பட்டவர்கள். இப்ப ரஷ்யா ஏன் உக்ரைன் தொடர்பாக ஒரு மென்போக்கை கடைபிடிக்கிறது என்று சொன்னால், மன்னிக்கவும், ரஷ்யா ஏன் இஸ்ரேல் தொடர்பாக ஒரு மென்போக்கு கடைபிடிக்கிறது? 10 தொடக்கம் 15 லட்சம் ரஷ்ய மொழி பேசுபவர்கள் இஸ்ரேலில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இப்படி ஒரு கலவையாகத்தான் இருக்கிறார்கள் என்று. ஏன் மொத்தம் 90 லட்சம் சனத்தொகையிலே 35 லட்சம் முஸ்லிம் மக்கள் அடங்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள்ளே. அப்ப இந்த நிலைமையில் வந்து அதற்குள் ஊடுருவது இலகுவானதொன்று என்றுதான் என்றது. ஏனென்று சொன்னால், ஈரான் ஏவுகணை தாக்குதல்களுக்கும் துல்லியமாக அங்கிருந்து தகவல்களை வழங்குகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் தான் இப்ப நீங்க பார்த்தோம்னு சொன்னா, இவ்வளவு நாளும் இஸ்ரேலோ மேற்குலக நாடுகளோ ஒரு அச்சம் என்று இருந்தது. இப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு அச்சம் பெற வேண்டிய நிலையத்தான் இந்த 2 சம்பவங்களும் எடுத்து காட்டுகிறது. இதே சமயம் இஸ்ரேலிய எரிசக்தி துறை அமைச்சர் வந்து எலி கோவன் வந்து கூறியிருக்கிறார் என்று சொன்னால், சிரியாவில் துருக்கி தனது இருப்பை வலுப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியும், சிரியாவில் துருக்கி வந்து இராணுவ தளத்தை அமைத்தால் தாங்களும் அங்கு ஒரு இராணுவ தளத்தை அமைப்போம் என்று கூறியிருக்கிறார்கள்.
அதே சமயம் இந்த உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியாவுக்கு உடன் அமெரிக்கா மேற்கொண்ட அணுசக்தி உடன்பாடு அதை வந்து இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்காது என்று சொல்லியும் சவுதி அரேபியா இப்போது அணு ஆயுதத்தை பெறுமாக இருந்தால் நாளைக்கு துருக்கியும் கேட்கும் என்று சொல்லி அணு ஆயுதம் என்று சொல்வதை விட அணுசக்தி அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட் அந்த யுரேனியத்தை செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை கொண்டு அணுகுண்டுகளை தயாரிக்கலாம். அப்ப இப்ப சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு துருக்கி கேட்கும் என்று கூறியிருக்கிறார்கள். துருக்கி கேட்டது என்றால் நாளைக்கு யுஏஇ வந்து ஏற்கனவே யுஏஇ அமெரிக்காவுடன் அந்த உடன்பாட்டை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் இனி இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு யாரும் அஞ்ச போவதில்லை. இப்ப இஸ்ரேலின் அந்த மேலாதிக்கம் அங்கு மெல்ல மெல்ல முடிவுக்கு வந்துவிடும் என்றபடியால் தாங்கள் அதை வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். இப்ப நீங்கள் கூறியது போல பெஞ்சமின் நெத்தனியாகு அங்கு சென்றது வந்து ஒரு இராணுவ திட்டத்துடன் சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த அணுசக்தி தொடர்பாகவும் சவுதி அரேபியா என்ற அணுசக்தி திட்டம் தொடர்பாகவும் பேசுவார் என்று கூறப்படுகிறது. அவருடைய திட்டத்தில் வந்து இந்த பிகாகஸ் மலை ஈரான் அதுதான் திட்டத்தின் மிக தாங்கள் அதை தொடர்பாக புதிய புலனாய்வுத்துறை தகவல்கள் அப்ப புதிய புலனாய்வுத்துறை தகவல்களுடன் செல்கிறார் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள், அந்த லின்சி கிரஹாமின் இறப்பு வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த உறவுகளை பிணைப்பாக வைத்திருப்பதை பெரிய ஒரு பின்னடைவை கண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதே சமயம் இன்று வந்து லின்சி கிரஹாமின் இறுதிச் சடங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அங்கு இஸ்ரேலிய அதிபர் பிரதமர் போயிருக்கிறார், உக்ரைன் அதிபர் என்று போயிருக்கிறார் அமெரிக்காவுக்கு. யுக்ரைனும் அதிபரும் இஸ்ரேலிய பிரதமரும் ஒன்றாக சென்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பல ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. இதே சமயம் ட்ரம்ப் இந்த அவர் மரண சடங்கில் பேசும்போது லின்சே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருப்போம், நீர் மிகவும் சிறப்பானவராக இருந்தீர், அதாவது அவர் ஒரு ஹவுக்காக இருந்தார் என்று சொல்லியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் விரும்பாத போரை அவர் பார்த்ததில்லை, அவரது உண்மையான நண்பர்கள் மட்டுமே அதை புரிந்து கொள்வார்கள், ஆனால் அவர் நமது நாட்டின் நலனுக்காகவே உழைத்தார் என்று பேசியிருக்கின்றார். எல்லோரும் இப்போது என்னென்று சொன்னால் லின்சி கிரஹாம் உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்த அமெரிக்காவின் அவர் வான்படையில் தான் பணியாற்றியிருந்தார். அதாவது பலஸ்தீனத்திலும் கூட அணுகுண்டை போட்டு அழித்து விடுங்கள், ஈரானுக்கும் அணுகுண்டை போட்டு அழித்து விடுங்கள் என்றுதான் வெளிப்படையாக பேசுகிறது. வெளிப்படையாக இப்ப அது அவருக்காக அவர் அமெரிக்காவின் வான்படையில் தான் பணியாற்றி இருந்தார். அதால சவுத் கரோலினாவில் இருக்கின்ற வான்படை தளத்தின் பெயருக்கு அவற்ற பெயரை மாற்றி இருக்கிறார்கள். லின்சி கிரஹாம் என்ற பெயரை அதற்கு சூட்டி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே சமயம் ட்ரம்பை சந்தித்த பின்னர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கின்றார், பேட்ரியாட் ஏவுகணைகளை தாங்கள் தயாரிப்பதற்கு உரிய தொழில்நுட்பத்தை லைசன்ஸை தருவதற்கு அமெரிக்காவிடம் தாங்கள் பேசியிருப்பதாகவும் அது மட்டுமல்லாது ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் படைத்துறை உதவிகள் தொடர்பாகவும் தான் பேசியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். நல்லது. இன்றைய நிகழ்விலே நாங்கள் அந்த ஈரானை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நான் இலங்கை சம்பந்தமாக அந்த டின் நம்பர் சம்பந்தமாகவும் பணம் அனுப்புவது சம்பந்தமாகவும் கொஞ்சம் நேரம் எடுத்து விட்டேன். ஆனால் உண்மையாக அதை தனியாக ஆராயப்பட்டிருக்க வேண்டியது அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன். அதை யாராவது இந்த முயற்சி சம்பந்தமில்லாத கருதி இருந்தால் அதற்காக என்னுடைய வருத்தங்கள். ஆனால் என்னுடைய விருப்பத்தின்படி பலர் என்னிடம் கேட்கின்ற கேள்வி, இங்க ஒரு வானொலியில வந்து நான் அந்த விரிவான தகவல்களை கொடுத்திருந்தேன். அதாவது பலர் இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து போய் இலங்கையிலே சொத்துக்களை வாங்குறவர்கள் ஒரு பகுதி இருக்கிறார்கள், அதே அளவுக்கு இலங்கையில் உள்ள சொத்துக்களை வித்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு வருபவர்கள் இருக்கிறார்கள். பலர் இன்னும் விரட்டக்குடிமை உரிமை எடுக்கிறது எப்படி என்று தெரியாமல் கட்டப்படுறார்கள், அது வழி என்னென்று தெரியாது, ஏன் எடுக்க வேணும், என்னென்ன வழிமுறை என்று தெரியாமல் இருக்கிறார்கள். பலர் அந்த காலத்தில் விட்டுட்டு வந்து அவருடைய இபிஎஃப் ETF போன்ற பணங்கள் அங்கே நிறைய வட்டியுடன் நிறைய தொகைகள் இருக்கின்றன. அண்மையில் போன போது ஒரு கொஞ்ச காலம் வேலை செய்த காசு வட்டியுடன் சேர்ந்து நிறைய இருந்தது. உங்கள் அடையாள வட்டியை வச்சு இலகாக எடுக்கக்கூடிய வழி இருக்கிறது. டின் நம்பர் என்ற முக்கியம் என்ன, அது கட்டாயம் பதியணுமா, இப்போ அது கூட டுவால் சிட்டிசன் இருந்தால் தான் பதியணுமா என்ற இந்த விவரங்களை ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் தனியாக அதை சேர்ந்து இந்த மக்களுக்கு ஒரு தகவல் கொண்டு பலர் என்னட்ட கேட்கிற கேள்வியில் நான் இதில் நிறைய போய் இலங்கை அடிக்கடி போய் வந்தேன். இப்படியான விஷயங்கள் சில ஆட்களுக்கு ஆலோசனை வழங்குறதுனா அந்த தகவல் பயனாகமை என்றால் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்வுல இதுக்கு தனியான நிகழ்வா ஒரு நிகழ்வை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அதை பற்றி ஆலோசனை நினைக்கிறேன்.
உண்மைதான். அது இப்ப தகவல் அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற அறிவையும் தகவல்களையும் மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொள்வது தான் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை என்று சொல்வது. கல்வி அறிவு. நீங்கள் கொடை தானத்தில் சிறந்தது கல்வி தானம். நான் எனக்கு தெரிந்த எதுவாக இருந்தாலும் நான் அனைவருக்கும் அவற்றிலிருந்து பகிர்ந்து கொள்வது வழக்கம். அந்த வகையில இப்ப நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கிறது, டுவால் சிட்டிசன் இருக்கிறது, இபிஎஃப், இடிஎஃப், பழைய அடையாள அட்டை பிரச்சனை இருக்கிறது, புதிய அடையாள அட்டை வந்து விட்டது. இப்ப நீங்கள் இலங்கை சும்மா சுருக்கமாக முடிக்கிறேன், இலங்கையினுடைய அடையாள அட்டையை இப்போ ஒரு அலுவலகத்துக்கு கொடுத்தால் உங்களுக்கு முதலாவது பாஸ்போர்ட் இலக்கம் என்ன, இரண்டாவது பாஸ்போர்ட் இலக்கம் என்ன, நீங்கள் எடுத்த டிரைவர் லைசன்ஸ் என்ன, டிரைவர் லைசன்ஸில் நீங்கள் செய்த குற்றங்கள் என்ன, போலீஸ் நிலையங்களிலே நீங்கள் செய்த குற்றங்கள் என்ன, தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்களா, அதாவது நீதிமன்றங்களில் தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்களா, என்னென்ன பேங்க்ல என்னென்ன அக்கௌண்ட் இருக்கிறது, உங்களுக்கு இப்ப சொத்துக்கள் எல்லாமே வெளிப்படுத்த எங்க சொத்து இருக்கிறது, எங்க வாகனம், டின் நம்பர் இருந்தால் நீங்கள் சொத்துக்கள் விற்கலாம் வாங்கலாம், எல்லாம் வெறும் இந்த ஐடென்டி கார்டு நம்பரை போட்டால். ஆகவே இனிமேல் நாங்கள் வெளிநாடுகள் எப்படி எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதே போல இருக்கிறது. அதை கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கொடுக்கிறேன். பல பேர் இந்த கேள்வி என்னட்டை இந்த டுவால் சிட்டிசன் சம்பந்தமாக மணித்தியால கணக்காக நான் சேரும் தொலைபேசியிலே ஆலோசனை கூறுவதுண்டு. அதனை பொதுவாக கூறினால் பலருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காகத்தான் கூறுகிறேன். நேர்களும் பாப்போம் கமெண்ட்ல ஏதாவது சொல்லுகிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டு ஒரு நாளைக்கு இந்த உலக நிகழ்வுகளோட தனியான ஒரு நிகழ்வாக முடிந்தால் செய்வோம். இத்துடன் இந்த நிகழ்விலிருந்து இன்று நாங்கள் விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.